ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசைக்கெலாம் இது மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா 2 இட்லி 2 தோசைலாம் இன்னும் சாப்பிட்ணுன்னு தோணும். கண்டிப்பாக ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். இது கூட காரத்துக்கு ஏற்ப ஒரு 6 வரமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். அரைக்க தான் போகிறோம் அதுக்காக. இது கூட 4 பல்லு பூண்டு, சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தோசை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லியும் கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் நல்லா சூடான பிறகு நம்ம தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம். இப்போ சூப்பரான தோசை கூட வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி கூடயும் வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.